திருவாரூர் மாவட்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் நெல் சாகுபடி பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு நிகரான நம்முடைய செய்தியாளர் ராஜசேகர், போராட்டத்திற்கான காரணம் என்ன? இது விவசாயிகளை எப்படி பாதிச்சிருக்கு? தேவப்பிரியன், தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் நகர கூட்டுறவு கடன் சங்கங்களில் பணிபுரியும் சங்க பணியாளர்கள், அவற்றின் கீழ் இயங்கி வரும் நியாய விலைக் கடைகளில் பணிபுரியும் பணியாளர்கள், கணினி பணியாளர்கள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க ஓய்வு பெற்ற பணியாளர்கள் உள்ளிட்ட 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அங்காடிகளில் விநியோகம் செய்யப்படும் அந்த பொருட்களுக்கு ப்ளூடூத் முறை உள்ளது போல ரேஷன் கடையில் வரும் பொருட்களுக்கும் அந்த ப்ளூடூத் இணைக்கப்படும் என்ற பதிவாளர் பேச்சுவார்த்தை ஏற்றுக்கொண்டதை நடைமுறைப்படுத்த வேண்டும். தாய்மானவர் திட்டத்தில் வீடு தேடி சென்று பொருட்கள் விநியோகிப்பதில் உள்ள நடைமுறை சிரமங்கள், நடைமுறை செலவுகள் கண்டறியப்பட வேண்டும். தவணை தவறிய நகைக்கடன் ஏலம் விடப்பட்டதில் ஏற்பட்ட நட்டத்தை செயலாளர்கள் தலையில் சுமத்தி ஓய்வு கால நிதி பயன்களில் பிடித்தம் செய்யக்கூடாது உள்ளிட்ட 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க ஊழியர்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் 137 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் உள்ளன. இங்கு பணியாற்றும் அனைத்து ஊழியர்களும் இன்று வேலைநிறுத்த போராட்டம் செய்து இணைப்பதிவாளர் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறாங்க. இவர்களின் போராட்டத்தின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 2 லட்சம் ஏக்கருக்கு மேல் சம்பா மற்றும் குறுவை நெல் சாகுபடி பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது அவர்களுக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக தான் கடன், விவசாய கடன், அது மட்டும் இல்லாமல் நகை கடன் உள்ளிட்ட கடன்கள் வழங்கப்படும். இந்த பணிகள் அனைத்தும் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் உரம் அடிக்க வேண்டிய நிலையில் விவசாயிகள் இருக்கிறார்கள். உரம் அனைத்தும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மூலமாக மானிய விலையில் கொடுக்கப்படும். ஆனால் இவர்களின் போராட்டத்தின் காரணமாக விவசாயிகள் உரம் பெற முடியாது. இதே போன்று பல்வேறு பிரச்சனைகளை விவசாயிகளும் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் தமிழக அரசு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களுடன் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக தீர்வு காண வேண்டும். அவர்கள் மட்டுமில்லாமல் இவர்களுக்கு கீழ் உள்ள ரேஷன் கடை ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாத ஒரு சில நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி ராஜசேகர்.